வெல்கம் டு டம்ரு நிஷா vlogs. இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பொங்கல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஏன்னா பொங்கல் வீடியோ இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் வீட்டில் குலதெய்வத்துக்காக பொங்கல் வச்சோம். சரி ஓகே. இப்போ இவ்வளோ நேரம் நிஷா வந்து என்னன்னு சொல்லியிருப்பாங்க. நான் வந்து எனக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லிடுறேன். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிறந்ததுலேருந்து எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போனதும் இல்லை, இதுவரை நாங்கள் பொங்கல் வச்சதும் இல்லை. மேரேஜுக்கு அப்போ வந்து எல்லா தெய்வத்துக்கும் சேர்த்து ஒரு பொங்கல் வைக்கணும்னு அப்போ மட்டும் ஒரு மூணு சாமிக்காக பொங்கல் வச்சோம், அப்போ சேர்த்து வச்சோம். இப்போ தான் எங்கள் சாமிக்குன்னு நாங்கள் தனியாக வந்து பொங்கல் வச்சுருக்கோம் வீட்டில். அதுவும் எதுக்காகடானா நாங்கள் மேரேஜ் ஆனதே நாங்கள் வந்து கோயிலுக்கு போகலான்னு நாங்கள் பார்த்தோம். எங்களால் வந்து போக முடியல. நிஷா வந்து மேரேஜ் ஆகி ஒரு 2 மந்த்லேயே ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க இல்லையா. அதுக்கப்புறம் வந்து அங்கே போக முடியல எங்களால். இது போல் வந்து அங்கே வந்து மழை தான், கோயிலெலாம் இன்னும் கட்டலை, இப்போ தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. எங்கள் சாமி பேர் வந்து மணேசம்மன். அங்கே வந்து ஃபுல்லாக மழை போகுதுன்றது விட்டு படி ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நிஷா விட்டுட்டு நம்ம எப்படி போகிறது, எல்லாம் குழந்தையோட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு அதோடு விட்டுட்டோம். சரி இப்போ வந்து வீட்டில் வந்து நீங்கள் நிஷாவுக்கு வந்து 9வது மாதம் வளகாப்பு நடக்க போகுது. அதனால் வந்து நாங்கள் வந்து இப்போ வந்து 9வது மாதம் பொங்கல் வைக்கணும், வீட்டில் வச்சு நம்ம குலதெய்வத்தை கும்பிட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் குலதெய்வத்துக்காக இப்போ நாங்கள் வந்து பொங்கல் வைக்கிறோம். ஓகேங்களா. அதை தான் இன்றைக்கி ஃபுல்லாக வந்து விலாகில் வந்து பார்க்க போகிறீங்க. ஓகேங்களா. எங்கள் சாமி அடுத்தது வீட்டில் வந்து என்னென்ன செஞ்சோம், என்னென்ன அலப்புறைகள்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா. ரொம்ப வலிக்காமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே காய்ஸ், எங்கள் 2 பேரோட காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறேங்க. ஓகேங்களா. இது ஒன்றும் புது சாரி இல்லை, ஆல்ரெடி கட்டின சாரி தான். இருந்தாலும் வீட்டில் சாமி கும்பிடுமேன்னு சொல்லிட்டு நான் சாரி கட்டேன். சரி, நானும் வந்து புது ட்ரெஸ்லாம் போடல, நார்மல் டிஷர்ட்டு தான் எல்லாம் வந்து நார்மலாக வந்து கிளம்பியிருக்கோம். நிஷா வந்து தெய்வ பக்தியோட மஞ்சள் கலர் சாரி எல்லாம் கட்டியிருக்கேன். ஓகேங்களா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கப்புறம் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிஷா வந்து காலையிலே ஏஞ்சி பூஜை கப்போர்ட்லாம் நல்லா அழகாக தொடச்சி எடுத்துகிட்டு கோலம்லாம் போட்டு பயங்கரமாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நிஷாவை பாராட்டி ஆகணும். அடுத்தது நிஷா வந்து எல்லாத்துக்கும் குங்கும மஞ்சாலாம் வச்சுட்டு சாமி ஃபோட்டோவுக்கு அந்த பெல்லுக்கு எல்லாத்துக்கும் வந்து குங்கும மஞ்சாலாம் வச்சுட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானும் வந்து நிஷாக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி வச்சுட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சது ஒரு மூமெண்ட்டுனா இந்த விளக்கு வந்து நல்லா அலையாமல் அப்படியே நின்று எரிஞ்சுதுங்க. அதை நான் ரொம்ப நேரமாக உத்து பார்த்துட்டு இருந்தேன். அதை தான் உங்களுக்கும் நான் வீடியோவில் காமிக்கணும்னு இப்போதைக்கு காமிக்கிறேன். காய்ஸ், இப்போ வந்து வீட்டுக்கு வந்து மாவேலை கட்டணும். அதனால் நம்ம வீட்டாண்ட இருக்கிற மாஞ்செடிகளே வச்சு வீட்டில் நாங்கள் ஆல்ரெடி கட்டி வச்சுருந்த பழைய இலையெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து புது இலையெல்லாம் வந்து கழுவி எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இந்த இலையெல்லாம் கட்டிகிட்டு இருந்தோம். நிஷா வந்து நீங்கள் இலெல்லாம் நீங்கள் கட்டுங்க மாமா, நான் வந்து உங்களை வீடியோ எடுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னேன். இல்லடி உனக்கு ஏதாச்சும் வேலை இருக்கும் நீ போய் பண்ணுன்னு சொன்னேன். அவள் இல்லை நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மூஞ்சியை வந்து ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சிட்டு இருந்தாள். ஃபைனலாக வந்து மாவேலை கட்டுறது எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து நிஷா வந்து அழகாக குங்கும மஞ்சள்லாம் வச்சு வாசலை ரொம்ப டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது வந்து இங்கே ஃபோட்டோலாம் வந்து எல்லாம் ஆர்டராக வந்து எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு பூவெல்லாம் வச்சுட்டு இது ஒரு கிளிப் வந்து உங்களுக்கு காமிச்சிடலான்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோ வந்து எடுத்தோம். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து நிஷா வந்து பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பொங்கல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து மஞ்சள் பொங்கல்லாம் வச்சுட்டு சைடுலாம் கல்லுக்கு எல்லாத்துக்கும் வச்சுட்டு பொங்கலோ பொங்கல் பொங்க போகுதுங்க, பொங்க போகுது. கிழக்கு சைடு தாங்க பொங்கியிருக்கு. கிழக்கு சைடு தான் பொங்கணுன்னுவாங்க. அப்படி பொங்கினாதான் கிழக்கு சைடில் பொங்கினாதான் அதான் சாமிக்கு வந்து ஏற்றுக்கிட்டா போகலான்னு சொல்லுவாங்க. அது என்ன இதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிஷாவால் வந்து உட்காரவே முடியல. அதனால் வந்து நான் நின்றுட்டே தின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதோடு வந்து சாப்பாடும் லைட்டாக கொஞ்சம் வெந்துடுச்சு. அதனால் வந்து வெள்ளம்லாம் ஆட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு வெள்ளம்லாம் எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் உடச்சி வெள்ளம்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்கள் அக்காவுக்கும் ரொம்ப அன்றைக்கி வந்து எல்லாருக்குமே அதிகமாக ஒர்க்கு காய்ஸ். எல்லாருமே ஒர்க் போயிது. நிஷாலேருந்து யாருமே சாப்பிடல. அதனால் நானும் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். அதோடைய நெய்யெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப லேட் ஆகிடுச்சு நாங்கள் எல்லாம் சாப்பிட. ஏன்னா நிஷாவும் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க இல்லையா, சீக்கிரமாக சாப்பிட்டுருந்தோம். அதனால் நாங்கள் ரொம்ப அர்ஜென்ட்டாக பண்ணிட்டு இருந்தோம் எல்லாமே. இப்போ
நிஷா என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அரிசி மாவு தாங்க அரைச்சிட்ருக்காங்க. அது கூட வெல்லம் சேர்த்து எல்லாருக்குமே வந்து தருவாங்க இல்லையா பொங்கல் வச்சா, அதை தான் வந்து மேக் பண்ணிகிட்ருக்காங்க. அது மேக் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இலையெல்லாம் வச்சுட்டு பொங்கல் வச்சேன் இல்லையா, அந்த பொங்கலும் வந்து எடுத்து எல்லாத்தையும் வந்து படையல் போட ஆரம்பிச்சிட்டாங்க நிஷா. அதோட பழம், தேங்காய், வாழைப்பழம் இதெல்லாம் வச்சுட்டு எங்களால் முடிஞ்சது அவ்வளோதான். நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னும் பெட்டராக பண்ணணும்னு ஆசை, கண்டிப்பாக பண்ணுவேன், எங்களால் முடியும். அதெல்லாம் இப்போ வந்து எங்களால் முடிஞ்ச அளவு பண்ணியிருக்கோம். இதெல்லாம் எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கற்பூரம் ஏற்றிட்டு தேங்காய்லாம் உடைக்கலான்னு சொல்லிட்டு நாங்களும் ரெடி ஆகிட்டோம். உங்களுக்கும் வியூ காமிக்கிறேன். அது எங்கள் வீட்டுக்கு முன்னாடியே தான் நாங்கள் எங்கள் குலதெய்வத்தை வச்சு நாங்கள் வழிபடுறோம். இப்போ அடுத்தது நானும் நிஷாவும் வந்து நின்று சாமியெல்லாம் வேண்டிக்கிட்டு குழந்தை வந்து நல்லபடியாக பிறக்கணும், எந்த வித குறையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் நிஷாவும் வந்து ரொம்ப நேரமாக நின்றுட்டு வேண்டிகிட்டே இருந்தோம். எங்கள் அம்மா தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மா வந்து நீங்கள் 2 பேர் இருந்தால் போதும் வீடியோவில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நிறைய பேர் நீங்கள் கேட்கலாம், ஏன்னா உங்கள் அம்மா வந்து வீடியோவில் வந்து யாரும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். எங்கள் அம்மா வந்து வெளியிலேயே இருந்துட்டாங்க, நீங்களே பண்ணுங்கள், எனக்கு வந்து இப்போ உடம்பு சரியில்லை, என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு அடுத்தது வந்து எங்களையே வந்து அதான் நாங்கள் எல்லாம் ஒரு போய் இருந்தோம். அதனால் வந்து நீங்களே வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்டு ஒரு போய் வந்து இது பண்ணிவிடுங்க அப்படின்ட்டு எங்கள் கையில் முதல்ல சாப்பிட சொன்னாங்க எங்களை. அதுக்கப்புறம் நான் எங்கள் அம்மா தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதோட நான் வந்து எல்லாம் ஒரு போய் பண்ணலான்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு வியூ வந்து எங்களோட பூஜை கப்போட வந்து பார்த்துக்குங்க. இலையை எடுத்துகிட்டு வந்து அங்கேருந்து இலையை எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டோம், கற்பூரம்லாம் அழிஞ்சிட்டோன்னே. இதுதான் உங்களுக்கான லாஸ்ட் வியூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ now.